இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, டேம் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. டேம் மீன் குழம்பு வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு. காலையில வந்து நான் காளான் பிரியாணி பண்ணியிருந்தேன். இது வந்து லஞ்ச் டைமுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மீன் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பாறை மீன் மாதிரி தான். ஆனா இது ஒரு டேம் மீன் ஆனா. இப்ப மீன் நல்லா வாஷ் பண்ணிட்டு, தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். அத நல்லா பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தேங்காய் கோகனட் ஆயில் நல்லா இருக்கும். அது வந்து நம்ம ஊத்திட்டு, அ அது கூட வந்து நம்ம கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பில ஆட் பண்ணதுக்கு அப்புறம், ஜீரகம், வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் குருமிளகு. இது எல்லாமே நாம வந்து சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நீங்க இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். நான் வந்து மதியானம் வச்சோம்னா, நாளைக்கு வந்து கேப்ப கூழ் செஞ்சுட்டு, அதுல வந்து நாங்க வந்து மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடுவோம். அது ரொம்பவே நல்லாருக்கும். கேப்ப அந்த களிக்கு இதுக்கும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சது நம்ம கொஞ்சம் அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். அ நல்லா வந்து அத வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். நான் வந்து இந்த கேரளாவுல கொடம்புளி கிடைக்கும் இல்லைங்க, அந்த புளி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் மீன் குழம்புக்கெல்லாம். இப்ப அது வந்து நம்ம கொஞ்சம் 4, 5 அந்த மீன் தேவையான அளவுக்கு புளி எடுத்துட்டு, அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிரலாம். அது வந்து நம்ம குழம்பு சூடாக சூடாக தான் இனி கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாகும். குழம்போட டேஸ்ட்டுமே இன்னும் வந்து அதிகமா இருக்கும். நான் எங்க எங்க கேரளாவுல இத நாங்க வந்து சேர்த்து சாப்பிடுவோம். இப்ப வந்து தக்காளி அரைச்சு வச்ச பேஸ்ட் வந்து செஞ்சுக்கலாம். 2வது வந்து ஜேபி மசாலா போட்டு தான் இன்னைக்கு நான் வந்து குழம்பு வைக்கிறேன். ஸோ ஜேபி மசாலா இதுவரைக்கும் நான் வச்சது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மசால் வாங்கியிருக்கேன். மசாலா ஃபுல்லாவே இதுல போட்டுட்டு, குழம்பு மசாலா ஃபுல்லாவே போட்டுறலான்னு பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா மசாலா ஃபுல்லா அந்த தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட வந்து நல்லா வந்து மசால் ஃபுல்லா இதாகணும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊத்தி, நான் வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தல. வெயில் அதிகமா இருக்கிறதுனால அரைச்சு ஊத்தல. லெமன் கொஞ்சம் புளிஞ்சிருக்கிறேன். அப்புறம் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த பேஸ்ட் வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் நாம வந்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். லாஸ்ட் வந்து கொஞ்சம் கோகனட் ஆயில் வந்து சேர்த்து நாம வந்து இறக்கி வச்சுட்டோம்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா ஒயிட் ரைஸ்ல சாப்பிட்டா செம்மையா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ சோ மச். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு என்ன நியூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.